ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரீஸ் டீம் ஸ்குவாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். சிம்பிளாக நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன், அதாவது மொபைல்லே ஒர்க் பண்ணுறது மூலமாக பார்ட் டைமாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஃபர்தராக பார்த்துட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ ஃபார்மெட் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி டெஸ்ட் சீரீஸ் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளே பண்ணாங்க. ஸோ 2 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ். ஸோ அதில் இந்தியா வந்து ஒயிட் வாஷ் ஆனாங்க சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட. ஸோ இந்த சீரீஸாவது இந்தியா ஜெயிப்பாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா கில் வந்து கேப்டன்சியில் இல்லை. ஒரு லாஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இன்ஜுரினால வெளியே போனார். ஸோ அதில் ஒன்று ரெக்கவரியில் இருக்கார். ஸோ அதனால் கேப்டன்சி பார்த்திங்கன்னா ரோஹித் தருவாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் கேஎல் ராகுலுக்கு கேப்டன்சி தந்திருக்காங்க. ஸோ டீம் ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகுல், ஹர்ஷ்தீப் சிங், ருத்ராஜ், ஹர்ஷித் ராணா, ரவீந்திர ஜடேஜா, ஜெய்ஸ்வால், ஜுரல், விராட் கோலி, குல்தீப் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி, ரிஷப் பண்ட், பிரசித் கிருஷ்ணா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர். இதில் இப்போ நம்ம ஸ்குவாட் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெய்ஸ்வால் அண்ட் கெய்க்வாட் இவங்க 2 பேர்த்துக்கும் இப்போ தான் வந்து ஓடிஐயில் சான்ஸ் கிடச்சிருக்கு. பிகாஸ் ஒரு ஓப்பனர் வந்து ரோஹித் சர்மா, இன்னொருத்தர் வந்து யாருன்னு டிசைட் ஆக போகிறது தெரியல. ஸோ யாருக்கு கௌதம் கம்பீர் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஸோ தந்தாங்கன்னா 3 மேட்சும் தந்தாங்கன்னா தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரியே பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து விடவே மாட்டேங்கிறாரு. ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ பும்ராக்கு இங்கே ரெஸ்ட்டு தந்துருக்குறாங்க. அவங்க ஹர்ஷித் ராணாவை தான் இப்போ செகண்டரி பவுலராக பிக்கப் பண்ணுறாங்க. ஹர்ஷ்தீப் சிங்க்கு அப்புறம் அவர் தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர். இல்லாட்டி அடுத்து பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. ஸோ 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க ஸ்குவாடில். அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்குவாடு. ஸோ இந்த சீரீஸ்லாவது இந்தியா வந்து அதாவது ஓடிஐலையாவது லாஸ்ட் டைமும் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா தோற்றுருப்பாங்க. ஸோ இப்போ ஜெயிப்பாங்களான்னு இந்த சீரீஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு 5 T20 இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.